வாக்குத்தத்தம் உன்னுடையது. அரசியல் தலைவர்களாகட்டும், நடிகர்களாகட்டும், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களாகட்டும், எல்லாரும் பாதுகாப்புக்கு என்று சில நபர்களை வைத்திருப்பார்கள். இப்போது சில நபர்களுக்கு அரசாங்கமே பாதுகாப்பு ஏற்படுத்தி தருகிறது. ஆனால் இந்த பாதுகாப்பையும் மீறி பல அசம்பாவிதங்கள் நடக்கின்றது. ஆனால் நீ இன்று வரை உலகத்தின் எந்த பாதுகாப்பையும் பெற்று வாழவில்லை. ஆனாலும் எந்த தீங்கும் உனக்கு வரவில்லை. இதுவரை உன் பயணங்களில் எந்த விபத்தும் உன்னை அணுகவில்லை. எந்த ஆபத்துகளிலும் நீ சேதப்பட்டு போகாதபடிக்கு பாதுகாப்பாய் இருக்கிறாய். நீ நினைக்கலாம், நான் பாதுகாப்பாய் பயணம் செய்கிறேன், தேவையான பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்துகிறேன் என்று. ஆனால் ஒன்று தெரிந்து கொள், நீ நிர்மூலமாகாதிருப்பது என்னுடைய கிருபையே. நீ போகும்போதும் வரும்போதும் நான் உன்னை என் உள்ளங்கைகளில் ஏந்தி கொண்டு போகிறேன். என் பிரசன்னம் உன்னை சுற்றிலும் மதிலாக இருந்து பாதுகாக்கிறது. நீ நினைக்காத இடங்களிலும் நான் உன்னை நினைத்து நடத்தி வருகிறேன். வேதம் சொல்லுகிறது போல பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் நான் உன்னை காக்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் நான் உனக்காக கொடியேற்றுவேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆதார வசனம்: பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 125:2.